புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யார்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது 1 கிலோ சிக்கன் பகோடா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பகோடாக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். சிக்கன் 1 kg வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். கார்ன்ஃப்ளவர், கடல மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், சிக்கன் 65 மசாலா, மிளகாய்த்தூள் எல்லாமே தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். ஒரு முட்டை, ரெட்டு ஃபுட் கலர், சிக்கன் 65 மசாலா 50 கிராம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. 1 kgக்கு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடல மாவு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் 100 ml, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். ஒரு முட்டை உடைச்சி போட்டுக்கலாம். சிக்கன் 65 மசாலாலேயே உப்பு இருக்குது, அதனால் நான் உப்பு சேர்க்கல. உப்பு தேவையான சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது சிக்கன் சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக இருந்தால் தான் சிக்கன் பகோடாக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி சிக்கன் பகோடாக்கு இந்த அளவில் பீஸ் இருக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 15 நிமிஷம் கழித்து ஃப்ரை பண்ணலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பகோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.